ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நவராத்திரிக்கே எப்படி நான் ரியல் டைமில் நான் ரெடி ஆகுறேன். அண்ட் இது நீங்கள் நவராத்திரிக்கு மட்டும்தான் இந்த மேக்கப் லுக் போகணுன்னு அவசியம் கிடையாது. இன்னும் ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும், பிகாஸ் இது வந்து ஃபெஸ்டிவல் சீசன் இல்லையா. ஸோ ஃபெஸ்டிவல் சீசனுக்கெல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்க மாதிரி ரியல் டைமில் நம்ம எப்படி மேக்கப்லாம் போடலாம் ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மேக்கப் லுக் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர் பண்ணுறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர். அதை எடுத்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ரீசெண்ட் டைமில் என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அதிகமாகவே நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் போட்டு நான் நல்லா டேப் பண்ணிக்கிறேன் என்னோடய ஸ்கின்னில். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஹெவன்லேருந்து ஃப்ளாலெஸ் லிக்விட் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். நான் என்ன ஷேட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரமல் 401 அப்படிங்கிற ஷேட் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் கவரேஜ், சூப்பர் பிளெண்டபிள் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான கவரேஜ் கொடுத்துருக்கு. ஃபுல் கவரேஜ் கண்டிப்பாக கிடையாது. எனக்கு கவரேஜ் ஆக்சுவலாக பத்தலை. நான் 2 டைம்ஸ் இது போட்டிருக்கேன். ஓகே, தென் இதை பார்த்திங்கன்னா என்னோடய வந்து ஸ்கார்ஸ் இருக்க இடத்துல, தென் டார்க் ஸ்பாட்ஸு, டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நான் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என் கண்ணுக்கிட்ட போட்டிருக்க அந்த கன்சீலர் பிளெண்டே ஆகலை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆக்சுவலி அங்கே என்னன்னே தெரில, அங்கே சம்திங் ஏதோ நடந்துச்சு போல். ஸோ அங்கே ஒழுங்காகவே பிளெண்டே ஆகலை இந்த கன்சீலர். சூப்பர் பிளெண்டபிள்லாம் சத்தியமாக கிடையாது. ஒரு பிபி க்ரீம் மாதிரி தான் இருக்குது. டெய்லி வேர்க்கு நம்மளுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு செட் ஆகாது. பட் நல்லா ஸ்டேயாக இருக்குது உங்களுக்கு இந்த கன்சீலர். இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. லாக்மேலேருந்து 925 ஃபவுண்டேஷன் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் பார்த்திங்கன்னா N220 நியூட்ரல் மீடியம் அப்படிங்கிற ஷேட் தான். என்னோடய ஷேட் பார்த்திங்கன்னா மேக்கில் NC 3840 அதில் வரும். ஸோ அந்த ஷேடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும். டெய்லி பேஸஸ்க்கு வேறு லெவலில் இருக்கும். 2 கோட்லாம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கே போட்டுட்டு போகலாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நான் இங்கே லூஸ் பவுடர் வச்சு என்னோடய அண்டர் ஐஸ், அப்புறம் வந்து ஸ்மைல் ஏரியாஸ் அந்த இடத்துல மட்டும் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அங்கே மட்டும்தான் கொஞ்சம் க்ரீஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அங்கே மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். லாக்மே 925 ரேஞ்சிலேருந்து வெயிட்லெஸ் மேட் மூஸ் லிப் அண்ட் சீக் அப்படின்னு ஒரு லிப்ஸ்டிக் நம்ம சீக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லிப்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எடுத்து நான் போட்டுக்கிறேன். லைட்டாக தான் போட்டு, இதோட பிக்மெண்ட் பாருங்களேன், வேறு லெவல் பிக்மெண்ட்டு. ஸோ நீங்கள் இது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நிறையா போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஜோக்கர் மாதிரி தான் ஆகும் உங்கள் ஃபேஸை. ஸோ இது நல்லா போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நான் இதை. மேப்ளின் நியூயார்க்லேருந்து த கொலாசல் மஸ்காரா நான் எடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப ரீசெண்டாக தான் வாங்கினேன். இப்போ தான் வந்துட்டு இந்த வீடியோவில் தான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஐ ஷேடோ இந்த மாதிரி எதுவுமே நான் போட போகிறது கிடையாது. வெறும் மஸ்காரா மட்டும்தான். ஸோ நிறையா கோட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, கலர் பார்லேருந்து நான் காஜல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காஜல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸ்மஜ் ஆகிறது கிடையாது, அப்படியே ஸ்டே ஆகியே இருக்குது உங்கள் ஃபேஸில். தென் லென்ஸ் யூஸ் பண்ணுற பர்சனுக்கெல்லாம் இது ரொம்ப ஆப்டான ஒரு காஜல் தான் சொல்லணும். ரொம்ப இரிட்டேஷன்ஸில் எதுவுமே கொடுக்கறது இல்லை கண்ணில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காஜல் ரீசெண்ட் டைம்ஸில். ஐப்ரோஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் எதுவுமே இன்றைக்கி நான் போட போகிறது கிடையாது. லைட்டாக கோம் மட்டும் பண்ணுறேன். இந்த மஸ்காரா, என்னோடய ஓல்டு மஸ்காரா வச்சு நான் கோம் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என் ஐப்ரோஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐப்ரோ த்ரெட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேர் வழியில் நான் ஏதோ பண்ணி வச்சிட்டேன். ஸோ அது கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரௌன் லிப் பென்சில் யூஸ் பண்ணுறேன். ப்ரௌன் லிப் பென்சில் இல்லாமல் என்னோடய லிப்ஸ்டிக் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அதனால் தென் இதே நான் 925 இருந்து ப்ளம் ஃபெதர் அப்படிங்கிற ஷேடு 2 டாட் தான் வச்சேன். அதுவே என்னோடய ஹோல் லிப்ஸுக்குமே கரெக்டாக இருக்குது. எனக்கு ஓரளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது லிப் கலர். ஸோ இந்த மேக்கப் பார்த்திங்கன்னா நான் மதியானம் ஒரு 12:30 அந்த டைமில் நான் போட்டேன். ஈவினிங் 7:15 தான் மேக்கப் ரிமூவ் பண்ணேன். அது வரைக்கும் பர்ஃபெக்டாக ஸ்டே ஆகிருந்தது. தென் ஸ்மஜ் ஆகலை, சூப்பராக இருந்தது இந்த மேக்கப் லுக். தென் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி பேஸ்டல் கலர் பிந்திஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அந்த பிந்தி வச்சு நமக்கு லுக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் யாரெல்லாம் என்னோடய இயரிங்ஸை நோட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொம்மை அப்படின்னு சொல்லி அந்த கலெக்ஷன் நினைக்கிறேன்.
அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ வந்து இந்த குர்த்திக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் போட்டேன். அண்ட் இந்த மேக்கப் லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃபெஸ்டிவல் சீசனுக்குலாம் நல்லா ஆப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.